நண்பா ஜவஹர், இந்த வீடியோ உனக்காகல. நான் வெளியே வெளியமான கூப்பிட்டு நீ எனக்காண்டி வராம கூட இருந்திருக்கேன். அதுக்காக உன் மேலே எனக்கு வருத்தம்லாம் இருந்தேன்டா. ஆனா உன் காதலை நான் சேர்த்து வைக்காம விட மாட்டேன்டா. உன்னோட உண்மையான காதல் என்னன்னு இந்த உலகுக்கு நான் எடுத்து வைக்க போறேன்டா. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீ அந்த பொண்ணுக்காக எழுதின கவிதைகளை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க தான்டா போறேன். இப்ப பாரு, இது என் நண்பன் ஜவஹருக்காக. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நீ எழுதின கவிதையை நான் வந்து இந்த உலகுக்கு நான் சொல்றேன். தொலைவில் இருந்து காதலித்த அவளை இன்று தொலைவில் இருந்து கூட காண முடியாமல் இருக்கிறது. வா. தொடக்கத்தில் தொலைவு தொலைந்துவிடும் என்று எண்ணிய அவன் இறுதியில் அந்த தொலைவில் தொலைந்து விட்டான். வாரு வா. கவிஞர் கண்ணதாசனே நீ மிஞ்சிட்டடா. அடுத்த தொலைதூர காதலில் ஏனோ அந்த காதல் மட்டும் அவனை விட்டு தொலையவில்லை. வாரு வா. கவிஞர் ரகுமானே நீ மிஞ்சிட்டடா. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதை கோபால். அடுத்து நீ ஸ்டேட்டஸ் வச்சதே நான் படிக்க போறேன்டா. உன் கவிதையை படிக்க படிக்க எனக்கு அழுகாட்சியா வருது. முன்னுரை என்கின்ற முதல் பக்கத்தில் தொடங்கி கட்டுரை எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். முன்னுரை என்கின்ற முதல் பக்கத்தில் தொடங்கி முடிவுரை என்கின்ற இறுதி பக்கம் முடிவுரை என்ற இறுதி பக்கம் முடிந்த பிறகும் மூடி வைக்க மனம் வரவில்லை. அந்த ஒரு புத்தகத்தை, அது எந்த புத்தகம், காதல் புத்தகத்தை அவனால மூடி வைக்க முடியலையாமா. முன்னுரை என்கின்ற முதல் பக்கத்தில் தொடங்கி முடிவுரை என்கின்ற இறுதி பக்கம் முடிந்த பிறகும் மூடி வைக்க மனம் வரவில்லை அந்த ஒரு புத்தகத்தை. நீ எழுதின கவிதைகள் எனக்கு சிலது கிடைச்சிருக்கு, அதை நான் படிச்சு காட்டுறேன். ஓகே, உனக்காக தான்டா, உனக்காகத்தான். காதலியிடம் காதலை சொல்லாமலேயே கடந்து விட்டேன். கல்லூரியின் கடைசி நாளான இன்று. ஆனால் இந்த காதலை எப்படி கடக்கப் போகிறேன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. காதலும் கடந்து போகுமோ? வருவா. வேற நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. விட்டு தொலைவில் வந்தால் அவள் நினைவுகளை விட்டு தொலைந்து விடலாம் எண்ணி தொலைவில் வந்தேன். தொலைந்தும் விட்டேன். அவள் நினைவுகளை விட்டு அல்ல, அவள் நினைவுகளால் மட்டுமே தொலைந்து விட்டான் அவன். தொலைவில் இருந்து பார்த்து காதலித்த அவளை இன்று தொலைவில் இருந்தும் பார்க்க முடியாமல் இருக்கிறேன். தொடக்கத்தில் தொலைந்து விடும் என்று எண்ணிய அவன் இறுதியில் அந்த தொலைவில் தொலைந்து விட்டான். வேற லெவல்டா படம். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். எப்படி தொலைதூர காதலில் ஏனோ அந்த காதல் மட்டும் அவனை விட்டு தொலையவில்லை. ஜவஹர், வேறே வா. யார் பிழை? விளைவுகள் தெரிந்தேதான் விழுந்தேன். அவள் என்னை மீட்க வரமாட்டாள் என்று. எல்லாம் புரிந்தேதான் தொலைந்தேன். அவள் என்னை தேட மாட்டாள் என்று. அவள் மீது பிழையில்லை. என்னை தொலைக்க துடித்த என் மனைவி மீதுதான் பிழை. காதலிக்காத காதலியை காண்பதற்காக காத்திருந்த காலங்களும் கடந்து சென்றது. கடைசியில் வெறும் காதல் மட்டும் காத்திருந்தது ஒருதலையாக. என்னுடைய முயற்சியை நான் செய்துவிட்டேன். ஒரு கமா போட்டு விட்டேன். அந்த கமா இன்னும் ரோடாக மாற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஜவஹர், உனக்கு செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அதாவது என் நண்பனோட காதல் கதை என்னன்னா, காலேஜ் சேர்றான். காலேஜ் சேர்ந்த புதுசில் ஒரு பொண்ணை அவன் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான்னா, அந்த பொண்ணு மேலே அவனுக்கு காதல் வயம் ஆரம்பிக்கிறது. அப்போது என்ன ஆயிடுதுன்னா, அவனுக்கு வந்து அந்த காதல் வந்து எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட போடுறதுன்னு தெரியல.
இவனும் வந்து டெய்லியும் வந்து ஆட்டோவில் போயிட்டு இந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இவனும் அவன் காதலனால சொல்ல முடியல. அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் காதல் வந்து அந்த பொண்ணு பற்றி தெரிஞ்சிது. அப்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த பொண்ணு வந்து இல்லை எனக்கு நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இவனுக்கு அந்த பொண்ணை விட்டு கொடுக்கறதையும் மனசே வரல. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், காலேஜ் முடிஞ்சிச்சு. இவனும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துருக்கான். ஹாஸ்பிட்டல் எதுக்கு போயிருக்கான்? அந்த பொண்ணுக்காக ஊசி குத்த போயிருக்கிறான். அந்த பொண்ணு ஊசி குத்தல, அந்த பொண்ணு கையால் ஊசி குத்திட்டு வாங்க போயிருக்கிறான். இருந்தும் அவன் காதல் இன்னும் கனவாகவே இருக்குது. அது கனவாக போயிடுமா என்னன்னு எனக்கு தெரியாது. காதல் கதையை வந்து நீ எடுத்து கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட சேர்க்க சொன்னேன். நான் வந்து இணையதளத்தில் வந்து பரப்பிட்டேன். இது அந்த பொண்ணு எப்படி போய் சேர்ந்தாலும் சரி, என்னையும் தெரியும் உன்னையும் தெரியும். அதனால் அது யாருன்னு உனக்கு தெரியும். உன் பேரை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதனால் அவங்க தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கும். ஓகே, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கு பிரச்சனை வராமல் நீ பார்த்துக்கோ. ஓகே, சரி ஓகே. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஜவஹர் அவசரம் மௌன அஞ்சலி சேர்த்துங்க. அவன் காதல் வெற்றி பெற வேண்டும். உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஓகே, எல்லாரும் கலைஞ்சு போயிருங்க. அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஜவஹர் நல்லா இருக்கட்டும். பாவம் பயம் மன்னிச்சிரு. ஓகே, அது மன்னிச்சு அவ்வளோதான். அது டாக்டரா இது மாதிரி உங்க நண்பனோட காதல் கதை எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நண்பனோட காதல் கதையும் எனக்கு தெரியும். பேர் வந்து கேசவன். இன்னொரு காதல் கதையோடு நான் வருகின்றேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் கோபி.